பெற்ற பிள்ளைகளே பாரமாக கருதியதால் சுயமரியாதையுடன் குறைகாலத்தை கழிப்பதற்கு தேர்ந்தெடுத்த இடம். சொத்துக்காக பிள்ளைகளால் அடித்து துரத்தப்பட்டும் கோவிலுக்கு செல்வது போல நடித்து இறக்கிவிடப்பட்ட இடம். நானே என் மாயா எங்கள் வீட்டுக்காரர் 3 பேர் தான் இருந்தோம். என் மாயா வியாபாரத்துக்கு போன இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆனவன் பாட்டிலே காலி ஆகிட்டேன். என் காலியான உடனே அதே அதிர்ச்சி இல்லை, எங்கள் வீட்டுக்காரன் இறந்துட்டார். எங்களை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. எங்காளி பங்காளி வீட்டுக்கு போனால் அசிங்கம்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி வந்துட்டு. ஆதரவுக்கு ஒருவரும் இன்றி சாலையில் ஒருவேளை உணவுக்காக தவித்தவரை மனித ரூபத்தில் வந்த திடீர் கடவுள் சேர்ப்பித்துச் சென்ற இடம். வாழ்க்கையில் தனக்கு கிடைத்ததையும் இழந்ததையும் மனத்தராசில் போட்டு எடை போட்டவாறே காலம் கழிக்கும் இடம்தான் ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்கள். அட இருப்பா இருப்பா, அனாதை ஆசிரமம் என்றால் சோகமாகத்தான் இருக்கும் என்று யார் சொன்னது? இதோ பாருங்க, மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா திருநகர் பகுதியில் அடைக்கலம் முதியோர் இல்லம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. கணவன் அல்லது மனைவியை இழந்தவர்கள், குழந்தையை இழந்தவர்கள், பிள்ளைகளால் துரத்தப்பட்டவர்கள் என ஏராளமானோர் இந்த முதியோர் இல்லத்தில் வசித்து வருகின்றனர். தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை அசை போடுவதே முதுமையில் அனுபவிக்க நேரிடும். ஆனால் இந்த முதியோரை பொறுத்தவரை கவலைகளை எல்லாம் மறந்து சினிமா பாடல்களுக்கு நடனமாடி ரீல்ஸ் எடுத்து அதனை ரசித்து வருகின்றனர். ஏதோ ஆதரவற்றோர் இல்லத்தில் சாப்பிட்டோம் உறங்கினோம் என அல்லாமல் உழைத்து வாழ விரும்பும் முதியோருக்கு அதன் நிர்வாகிகள் அதிக ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ளனர். தோட்டங்களில் பயிர் செய்வது, பறவைகளை பராமரிப்பதில் கவனம் செலுத்துபவர்கள் அவ்வப்போது நடனமாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். என் ஜீவன் போனாலும் உன் கப்பை நான் காப்பேன் சிறிகஞ்சம் ஸ்ரீராமா. ஆரம்பத்தில் சொற்ப பார்வையாளர்களையே கொண்ட இவர்களின் நடனம் தற்பொழுது யூடியூபில் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்டுள்ளது. வயதாகிவிட்டால் ஒரு மூலையில் கிடக்க வேண்டியதுதானே என உறவுகளால் துரத்தப்பட்டவர்களின் வீடியோ தான் இன்று மூளை முடுக்குகள் வரை சென்றடைந்து லைக்குகளை குவித்து வருகிறது. பசிக்கு உணவு, நோய்க்கு சிகிச்சை, படுக்க இடம், உடுத்த உடை, இவை மட்டுமே வயதான காலத்தில் போதுமா? வயதானவர்களும் ஓர் குழந்தைதான் என்று பெயரளவில் சொல்லப்பட்டதை நேரிலேயே காண முடிகிறது இந்த இல்லத்தில். மனிதனை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஓர் அதிசயமே. அவ்வாறு நாளைய நாள் என்ன நடக்கும் என்றே அறியாத இந்த உலகில் இருக்கிற வரையில் இன்பமாய் களிப்புடன் கழித்திட வேண்டும் என நினைத்துள்ள முதியோரை நெட்டிசன்கள் மனதார பாராட்டி வருகின்றனர்.